மனுஷன் ரத்தத்திலே குளிச்சுப்பார் போலன்னு நினைக்கிறேங்க. தமிழில் வச்சு தான் சொல்கிறேன். துரந்தர் அஃபிஷியல் டீசர் தான் பார்க்க போகிறோம். தி ரிவெஞ்ச் டீசர் வாங்க பார்ப்போம். 3, 2, 1. ஓ, சின்ன வயசுலேயே பயங்கரமாக இருக்காருங்க. ஓ, மாறி மாறி காட்டுறாங்களா? ஓகே பா, அம்மா லுக்குங்க இவர். ஓ, சின்ன வயசுல பெரிய சம்பவம் பண்ணுறாரு போல. இப்போ செம்ம செம்ம நல்லா இருந்தது. லாஸ்ட்டாக அந்த டைலாக் பயங்கரமாக இருந்தது. எனக்கு இந்த டீசர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு வந்து படமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருந்தது படம். அவங்க அந்தந்த கேரக்டர் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அதுவும் ரன்வீர் சிங் அவங்களாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து அக்ஷய் கண்ணா அவங்களுடைய என்ட்ரி எல்லாமே தரமாக இருந்தது. படம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வேறு ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தது. நல்லாயிருக்கு. அதுவும் படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. 3.5 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியலைங்க. சரியான ஒரு படம். அதோடைய பார்ட் 2 வரப்போகுதுன்னும் போது இன்னும் எப்படியெல்லாம் சம்பவம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி சம்பவம் தான் இருக்குது. எனக்கு சின்ன வயசில் வர ரன்வீர் சாரை விட இப்போது காட்டுறாங்க பார்த்தீங்களா, ரொம்ப ரகடான ஒரு கேரக்டரு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பயங்கரமாக இருக்குது. பிஜிஎம் ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய சம்பவங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் படம் ஃபுல்லாகவே. நல்லாயிருக்கு. ஏன்னா டீசர்லேயே சின்னதாக ஒரு நிறைய விஷயங்கள் காட்டியிருக்காங்க. நல்லாயிருக்கு. பார்ட் 1ல் வந்து அவர் வந்து கேங்குள்ளே சேரி அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தரையும் இது பண்ணி தலையே போட்டு அதுக்கப்புறம் வந்து இவர் அந்த இடத்துல கிங்காக நிற்கும் போது அதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள் நடக்குதுன்ற மாதிரி தான் ரிவெஞ்சாக இருக்க போகுது. நிறைய சம்பவங்கள் இருக்க போகுதுன்றது நல்லா தெரியுது. ஏன்னா டீசர்லேயே சின்ன ஒரு ஒரு மாதிரி ரத்த கலரியாக கட்டியிருக்காங்க. தமிழ்லைனே அவ்வளோ ஒரு ரத்தத்தில் அவர் குளித்த மாதிரியே இருக்குது. அந்த மாதிரி தமிழ்லைனை மேக் பண்ணி போட்டிருக்காங்க. அப்போனா எந்த அளவுக்கு உள்ளே இருக்குன்றதை பாருங்கள். நல்லா இருக்குது. டீசர் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிஜிஎம் ரொம்ப நல்லாயிருக்கு. பிஜிஎத்தோட அந்த கன் ஃபயரோடைய பிஜிஎம் மிக்ஸ் ஆன அந்த கட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. சின்ன வயசில் காட்டக்கூடிய ரன்வீர் சிங்காக இருக்கட்டும், அப்புறம் இப்போ இருக்கிற அப்போவே அவர் வந்து ஏதோ அங்கேருந்து தான் கதை ஸ்டார்ட் ஆகி வரும்ன்ற மாதிரி தெரியுது. அவருடைய கேரக்டர் இது ஆகும் போலான்னு நினைக்கிறேன். வெளியே வரும்னு நினைக்கிறேன். அவர் யார் என்னன்றதை. பார்ட் 1ல் வந்து அவரை பற்றின எந்த ஒரு டீட்டெயிலும் தெரியாது. இதில் வந்து அவர் யார் என்னன்றது தெரிஞ்சு அதுக்கப்புறம் சம்பவங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. டீசர் வைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. பார்ட் 1ல் படம் பார்க்கும்போதே நிறைய ஃபுட்டேஜ்னு இல்லை, சின்ன சின்ன இது வந்து எல்லாமே ஒரிஜினல் ஆடியோஸ் ஒரிஜினல் வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. படம் வந்து பயங்கரமாக இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். பாய்.